உருளைக்கிழங்கு பொரியலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அந்த உருளைக்கிழங்கை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் வந்து 4 கீத்தா போட்டு இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து சைஸு ஒரே சைஸாக வரும். இப்போ எப்படி கட் பண்ணலாம், ஒரே மாதிரியே எல்லாமே கட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கழுவி 2 வாட்டி கழுவி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் ஊறிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து தோல் எடுக்காமல் ஒரு அரை மணி நேரம் பண்ணோம். இப்போ உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, அடுத்து வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் உப்பு, சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா கடாயை வச்சு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. கடுகு வெடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு முழு சோம்பு எடுத்திருக்கேன். முழு சோம்பு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா ஸ்லோ பண்ணிடுவேன். அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் பூண்டு கலர் மாறிடும். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி வடிச்சிருக்கிறேன். தண்ணி வடித்து அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ அடுப்பு ஸ்லோவில் வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா வேகமாக வச்சுட்டு இதில் வந்து உப்பு, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமேட்டு மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம்.
உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுக்கணும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 2 ஸ்பூனு சோம்புத்தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டோட வாசனை பார்த்திங்கன்னா நல்லா வருது. இந்த பூண்டோட வாசனை பார்த்திங்கன்னா பூண்டு தட்டி போட்டதுனால நல்லா இருக்கும் வாசனை. சாப்பிடவும் பார்த்திங்கன்னா இந்த வாயுன்னு சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால வாயுவாக இருக்குது, மந்தமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடாமே இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்து வச்சது இதில் சேர்த்துக்கலாம். நடுவில் தீயிற மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிங்க. ஒரு நான்ஸ்டிக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாயோ இல்லை நல்ல கெட்டியான பாத்திரமோ எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா அந்த வறுக்க நம்மளுக்கு வந்து நல்லா அந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து நல்லா அந்த கிரேவி மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ ஓரளவு வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரியா இருந்தால் லைட்டாக கூட நம்ம தண்ணி தெளித்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கிறேன். தண்ணி தெளித்து இப்போ நல்லா பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்படி பண்ணாவே மசியுது. இதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ ஆனால் நல்லா ஒரு 2-3 வாட்டி கிளறி விட்டுட்டு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் நல்லா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லாஸ்ட்டில் கூட கொஞ்சம் பூண்டை தட்டி போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு.